பொதுவுடைமை கட்சியின் முதுபெரும் தலைவர், தமிழகத்தின் தியாக தீபமாக வாழ்ந்தவர், சுதந்திர போராட்ட தியாகி, நாடு விடுதலை அடைவதற்கு தன்னையே அர்ப்பணித்தவர், பிரிட்டிஷ் காவல்துறை தேடும்பொழுது தலைமறைவு வாழ்க்கை நடத்தி தேச விடுதலைக்காக பாடுபட்ட மூத்த தலைவர். இப்படி ஒரு தலைவர் இருந்தாரா என்று அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட எளிமையான நேர்மையான தலைவராக வாழ்ந்து 101 வயதில் மறைந்திருக்கிறார். மிகவும் என்னிடம் நெருங்கி தன்னுடைய பிள்ளையை போல் பாவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய இழப்பு எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய வரலாறு மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை யாரும் மறக்க மாட்டார்கள், அவருடைய தியாகத்தை மறக்க மாட்டார்கள். அதற்காகத்தான் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். நாடாளுமன்றத்திலும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் நாடாளுமன்றத்தில் பேச வைப்போம். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே வலியுறுத்துவோம். தமிழக அரசு மரியாதை அறிவிச்சிருக்காங்க, வரவேற்க தகுந்தது. அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் வேறு யாரும் கொடுக்க முடியாது. மாண்பு முதலமைச்சர் அதை சரியாக செய்வார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, செய்திருக்கிறார். ஒவ்வொரு பிறப்பும் இந்த பூமிக்கு ஒரு செய்தியை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் இந்த பூமிக்கு ஒரு செய்தியை கற்று தந்து போகிறது. தோழர் நல்லகண்ணு அவர்களின் இறப்பு இந்த பூமிக்கு, பொது வாழ்க்கைக்கு ஒரு செய்தியை கற்றுத்தந்து போயிருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாய், தன்னல மறுப்பும் பொதுநல பொறுப்பும் உடையவர்களாய், தியாகத்தின் சின்னங்களாய், மக்களுக்காக வாழ்கிறவர்களாய், இந்த மண்ணுக்காக வாழ்கிறவர்களாய் திகழ வேண்டும் என்ற செய்தியை இந்த மண்ணுக்கு கற்றுத்தந்து போகிறது என்றே கருதுகிறேன். பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் என் உடல், பொருள், ஆவி மூன்றையும் இந்த மண்ணுக்கே அர்ப்பணிப்பேன் என்று சபதம் செய்கிறார்கள். சபதம் செய்கிறவர்களெல்லாம் அதை நிறைவேற்றுகிறார்களா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நிலவுகிறது. ஆனால் உடல், பொருள், ஆவி இந்த மூன்றையும் இந்த மண்ணுக்கே அர்ப்பணித்த பெருமகன் தோழர் நல்லகண்ணு என்பதற்கு சான்று தர விரும்புகிறேன். அவர் உடலை தந்தார். அவர் உடல் சிறை கம்பிகளுக்கு தந்தார். தடியடியை தோள்களின் மீது ஏற்றுக்கொண்டார். துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டினார். உடல் வாதையை, துன்பத்தை அனுபவித்தார். இப்படி மக்கள் நன்மைக்காக உடல் கொடுத்தார். உடல் பொருள் கொடுத்தாரா எனில் பொருளும் கொடுத்தார். கம்யூனிஸ்ட் கட்சி தனக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கிய 1 கோடி ரூபாயை கட்சிக்கே வழங்கினார். தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் என்று வழங்கிய விருது தொகை ஒரு 10 லட்சத்துக்கு இவர் ஒரு 5000 சேர்த்து 10,05,000 அரசுக்கே திருப்பி கொடுத்தார். இப்படி பொருளை இந்த மண்ணுக்கு கொடுத்தார். உடல் கிடத்தப்பட்டிருக்கிறதே அவரது உடல், அந்த உடல் கூட அவருக்கு சொந்தமில்லை. அந்த உடல் அவர் குடும்பத்துக்கு சொந்தமில்லை. அவர் உடல் அவர் கட்சிக்கு கூட சொந்தமில்லை. கிடத்தப்பட்டிருக்கிற அவரது உடல் இந்த மண்ணின் மருத்துவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆய்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சராசரி மனிதன்
இறந்தால் அவனை மண் தின்கிறது அல்லது எரி உண்ணுகிறது. மண் தின்னாமலும் தீ உண்ணாமலும் தன் உடலை மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்கு வழங்கிய பெருமகன் கொடையாளன் உடல், பொருள், ஆவி என்ற மூன்றையும் இந்த மண்ணுக்கு வழங்கிச் சென்ற மாமனிதர் தோழர் நல்லகண்ணு. சுற்றுச்சூழலுக்கு பாடுபட்டிருக்கிறார். மணல் கொள்ளையிடாமல் காத்திருக்கிறார். கனிம வளங்களை காத்திருக்கிறார். அவர் புகழை உலகம் பாடும். அவர் புகழை சமுதாயம் சொல்லும். அவர் வாழ்ந்தது 100 ஆண்டு. அவரை மறக்காது இந்த 100 ஆண்டு. அவர் பெருமை வாழ்க, அவர் புகழ் வாழ்க. அந்த மாமனிதரின் இறப்பிலிருந்து இந்த மண் பாடம் பெறுக. பொது வாழ்க்கை தியாகம் பெறுக. பொது வாழ்க்கை நேர்மை பெறுக. நல்லகண்ணு புகழ் வாழ்க என்று வணங்கி என் செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்னைக்கு தோழர் நல்லகண்ணு ஐயா தன்னுடைய வாழ்க்கையை மிக பெருமையோடு நிறைவு செஞ்சுட்டு நம்மளை விட்டு போயிருக்காரு. அவர் இல்லைன்ற துக்கத்தை விட அவர் கடந்து வந்த பாதை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, மக்களுக்காக அவர் போராடின போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே இந்த கவலை, இந்த வருத்தம் எல்லாம் மறைஞ்சு போகுது. அவ்வளவு ஒரு யாருக்கும் அடிபணியாத, யாருக்கும் தலைவணங்காத, எது சரியோ அதில் ரொம்ப ஆணித்தரமா நின்று மக்களுக்காக போராடின ஒரு பெருந்தலைவர். எனக்கு என்ன மகிழ்ச்சியும் பெருமையும்னா, ஒரு 1000 பேருக்கு கூட்டத்தில் நாசர் வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு என்ன அவருக்கு தெரியும். அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன், பல விஷயங்களை பேசியிருக்கேன். அவர் சினிமா தொழிலாளர்களை பற்றி எப்பவுமே பிரச்சனையா இருக்க, என்ன உங்களுக்கு அப்படின்னு எங்கிட்ட விவாதிப்பார். ஒரு 2 மணி நேரம் அதை பற்றியெல்லாம் பேசணும். தெரியல எனக்கு இப்போ இருக்கிற அரசியல், இன்றைக்கு இருக்கிற அரசியலில் நல்லகண்ணு ஐயா தான் கரைபடாத ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்கணும். எனக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை, அவர் கடைபிடிச்ச ஒரு விஷயத்தை நானும் கடைபிடிச்சு அவரை என்னோட தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனதாபங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதுபெரும் தலைவர், இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி ஒரு மாபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவராகவும், பொது வாழ்வில் நேர்மை, தூய்மை, தனிமனித ஒழுக்கம், அறம் சார்ந்த ஒரு வாழ்வு வாழ்ந்த மகத்தான தலைவர் என்னுடைய பெரும் மதிப்பிற்குரிய ஐயா நல்லகண்ணு அவர்கள் இறப்பு என்பது நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் ஒரு மாபெரும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். வயதில் சிறியவனாக இருந்தாலும் பல்வேறு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளில் அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு நல் வாய்ப்பை பெரும் பேராக நான் கருதி, தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திய அனைத்து அரசியல் மாநாடுகளிலும், கருத்தரங்குகளிலும், கூட்டங்களிலும் எமது அடுத்த தலைமுறை, இளைய தலைமுறை, எமது கட்சி நிர்வாகிகளுக்கு ஐயா அவர்களுடைய அந்த நேர்மையான வாழ்வை, பொது வாழ்வில் தூய்மையான அவருடைய வாழ்வை எமது கட்சி நிர்வாகிகளுக்கும் நான் எடுத்துரைப்பேன். பள்ளி கல்லூரி மாணவர்களை சந்திக்கின்ற போதும், நாம் வாழுகின்ற காலத்தில் இப்படி ஒரு மகத்தான தலைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை என்னால் இயன்ற அளவுக்கு இளைய தலைமுறைக்கு கடத்திருக்கிறேன். 101 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரை எளிமையாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய இந்திய அளவிலான அரசியல் தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிற அந்த மகத்தான தலைவனுக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக செவ்வணக்கத்தை
நாங்கள் உரித்தாக்குறோம். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் உறவுகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோழர்களுக்கும் என் இரங்கலை பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அவரை போற்றுகின்ற வணங்குகின்ற வகையிலும் இப்படி ஒரு மாமனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளமாக அவருக்கு தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும். முடிந்தால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாளை தமிழ்நாடு அரசின் விடுமுறை நாளாக அறிவித்து அனைத்து அரசு கல்லூரி பள்ளிகளிலும் இப்படி ஒரு மகத்தான தலைவர் 101 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த மண்ணில் சாகின்ற போது கூட அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை எடுத்துக்கொண்டு எளிய முறையில் வாழ்ந்த, மக்களுக்காக போராடிய, சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாழ்ந்த, ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டங்களை எதிர்த்து நின்ற சமத்துவ சமூக நீதி போராளி என்பதை எம் தமிழ் சமூகத்திற்கு எடுத்து கூறுகின்ற ஒரு நல்வாய்ப்பையும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த வேண்டும். இனி வரும் காலங்களில் மாணவர் செல்வங்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கான தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் ஐயாவுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நான் முன்வைக்கிறேன். நன்றி.